இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2019 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டாபிக்கில் கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் சி பி த சர்க்கிள் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 4 தென் த வேல்யூ ஆஃப் 1/2 pi I இன்டெகிரல் ஓவர் சி z ஸ்கொயர் பிளஸ் 5 பை z மைனஸ் 3 dz இஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின். இதனுடைய சொல்யூஷன் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காட்சி ரெசிடியூட் தியரத்தை யூஸ் பண்ணிக்க போகிறோம். காட்சி ரெசிடியூட் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 pi I integral over C f of z dz is equal to summation of residues at f of z at zj singular points. இங்கே zj அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா singular points. அந்த எத்தனை சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குதோ இன்சைடு த சர்க்கிள் இல்லை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரீஜனில் எத்தனை சிங்குலாரிட்டிஸ் இருக்குதோ அந்த சிங்குலாரிட்டிஸில் ரெசிடியூட் கண்டுபிடிச்சி சம்மேஷன் பண்ணால் வரக்கூடிய விடை இந்த இன்டெகிரலுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எஃப் ஆஃப் இசட் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 5 பை இசட் மைனஸ் 3. இப்போ இதில் நம்மளுக்கு சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்ற ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்குது. அந்த சிங்குலர் பாயிண்ட்டில் நம்ம ரெசிடியூட் கண்டுபிடிச்சா போதும். அப்போது நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு 3ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, is a simple pole. Is a simple pole. இந்த pole அதே மாதிரி and lies inside the circle. Inside the circle modulus of z equal to 4. நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ரீஜன் modulus of z equal to 4. சரிங்களா? அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெசிடியூட் f of z at z equal to 3. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா சிம்பிள் போலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் z turns to 3 z minus 3 into f of z. நம்மளுக்கு f of z என்னன்னு பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 5 பை z மைனஸ் 3 அப்படின்றது தான். நம்மளுக்கு z மைனஸ் 3 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம லிமிட் கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ன்ற லிமிட் 3 ஸ்கொயர் இஸ் 9 ப்ளஸ் 5. இப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரெசிடியூட்ன்றதுனால இந்த 14ன்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியில் இருக்கக்கூடிய 14ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க, நன்றி.